ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். பேயற்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டுச்சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே, நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை, ஆயப்புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. அனைவருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரம். பாவை விழியில் ராமாயணம்ங்கிற தலைப்பில் இன்றைக்கு 3வது காட்சி ஆரம்பம். 6லேருந்து 15 பாசுரம் வரை 10 தோழிகளை எழுப்பினா ஆண்டாள். முதல் 5 பாசுரங்களில் அவர்களுடைய ஞானேந்திரியங்களை தட்டி எழுப்புற மாதிரி அமைச்சிருந்தார். அவர்களை பிள்ளாய், அருங்கலம், அம்மனாய் அப்படின்னு அவர்களுடைய குணத்தை சொல்லி கூப்பிட்டார். இன்று தொடக்கமாக உள்ள 5 பாசுரங்களில் இவர்களுடைய கர்மேந்திரியங்களை பற்றி பேச போகிறார். மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு 5 கர்மேந்திரியங்கள். அதை இந்த பாசுரத்தோட ஒவ்வொரு வரிகள்லையும் அமைச்சிருக்கா. இந்த 10 இந்திரியங்களும் ஒத்துழைச்சாதான் பகவானை நாம் அடைய முடியும். மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் ஆசையை விடச் சொல்வது தான் தூக்கத்திலிருந்து எழுப்புறது அப்படிங்கிற வேதாந்த கருத்தை இந்த 10 பாசுரங்களில் வச்சிருக்கா நம் கோதை நாச்சியார். இன்றைய பாசுர பெண்மணியை கோவலர்த்தம் பொற்கொடி அப்படின்னு அழைக்கிறா. செல்வ பெண்டாட்டி அப்படின்னு 2 சம்போதனங்களை இட்டு அழைக்கிறா. ஏன்னா பகவானுக்கு சமமான அந்தஸ்து, குலப்பெருமை எல்லாம் இந்த பெண்கிட்ட இருக்கான். ஆனால் எல்லாம் இருந்தும் செருக்கு கிடையாது, கர்ப்பம் கிடையாது இவளுக்கு. வைகுண்டம் போனால் அன்றைக்கே நான் சொன்னேன் 8வது பாசுரத்தில், நாமும் பெருமாளும் 8 பண்புகளில் சமமாக இருப்போம் அப்படின்னு. அபகத பாப்மா, விஜரக, விமுர்த்தியு, விசோக, அபிபாசக, சத்தியகாமக, சத்திய சங்கல்பகன்னு இந்த 8 விஷயங்களில் நாமும் பகவானும் ஒரே மாதிரி இருப்போம். 2 விஷயங்கள் தான் நமக்கும் பகவானுக்கும் வித்தியாசம். என்ன அப்படின்னா, அவருடைய வலது மார்பில் பிராட்டி இருக்கா, அதுக்கப்புறம் அவர் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணுவர். அந்த 2 நமக்கு கிடையாது. இந்த பாசுர பெண்மணியும் அங்கே போய் பெற வேண்டியதை அவள் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் இங்கேயே அவளுக்கு கிடச்சிடுத்து. அதனால நிம்மதியாக தூங்குறாளாம். இப்பேற்பட்ட அந்தஸ்து உள்ளவளைத்தான் தங்களோட கூப்பிட்டு போகணும் அப்படின்னு ஆசை ஆண்டாளுடைய கோஷ்டிக்கு. அதனால் விடிஞ்சதுக்கு அடையாளம் சொல்லலை. என்ன சொல்கிறான்னா, இந்த பாசுர பெண்மணி எப்படி எழுப்புறான்னா, இவளுடைய அப்பாவுக்கு 2 பெருமை இருக்குது. அந்த 2 பெருமைகளை 2 வரிகளில் சொல்லி அதுக்கப்புறம் இவளை எழுப்புறான். அந்த கோவலர்த்தம் பொற்கொடியை நாமும் எழுப்புவோம். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரள் அழிய சென்று செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே, புற்றரவு அல்குல் புனமையிலே போதாராய், சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட, சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி, நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இதில் முதல்ல அவள் அப்பாவுடைய அந்த கோபர்களுடைய பெருமை பேசப்படுறது. கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து அப்படின்ற. கற்றுக்கரவை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கன்றுகளோடு கூடிய பசுக்கள் அப்படின்னு அர்த்தம். ஆய்ப்பாடியில் கன்று இல்லாத பசுக்களே கிடையாது. எல்லா பசுமாடுகளும் கன்றுகளோடு தான் நிற்குமா. கணங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கா. கணங்கள் அப்படின்னா 1 2 இல்லை, கூட்டம் கூட்டமாக நிற்குமா. 50 100 அந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டமாக. அந்த கூட்டத்தை தான் கணங்கள் அப்படின்னு போட்டிருக்கா. அந்த கணங்கள் அவைகளை நம்ம எண்ணவே முடியாது. பல கணங்கள் இந்த மாதிரி.
அத்தனை பசுச்செல்வம் உடையவர் யார் அப்படின்னாக்க இந்த பெண்ணுடைய கோபர் அப்பா. எப்படி பகவானுடைய குணங்களை நம்மளால் எண்ணவே முடியாதுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த கோபர்களுடைய இந்த பசுச்செல்வ கணங்களை எண்ணவே முடியாதான். இந்த மாதிரி இந்த கணங்கள் இவாளுக்கெல்லாம் இருக்குது நிறையா. பல கறந்து அப்படின்னு அடுத்த வார்த்தை சொல்கிறேன். இத்தனை மாடுகளையும் கோபர்களே கறந்துடுவா. ஆளெல்லாம் வச்சுட்டு இந்த காலத்தில் மாதிரி கறக்க மாட்டான். ஆனால் பாலே யார் கறக்கிறா தெரியல. பால் கறக்கிறாளா இல்லை ஏதாவது பாக்கெட் மில்க்லாம் வரதே ஏதோ பவுடர்லாம் கலந்து கொடுக்குறாளா ஒன்றும் தெரியாது. தங்களோட கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் இவர்கள். ஆனால் தர்மத்தை விடமாட்டா. தர்மம் தவறாதவர்கள். இந்த பொற்கொடியோட அப்பாவுக்கும் எண்ணிறைந்த பசுக்கள் உண்டு. இந்த கோபர்கள் எல்லாருமே எல்லாருக்குமே யார் வழிகாட்டி அப்படின்னாக்க அந்த ராமபிரான் தான் வழிகாட்டி. சாதுக்களை ரட்சிக்கிறதுலையும் அவளுக்கு சேவை பண்ணுறதுலையும் குறிக்கோளாக இருந்தார் ராமச்சந்திரமூர்த்தி. ஒரு நாடு நன்னா செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா பசுக்களையும் பிராமணர்களையும், மறுபடியும் 2வது தடவை சொல்கிறேன், பிராமணர்களையும் சௌக்கியமாக வச்சுக்கணும். பிராமணர்களுடைய சௌக்கியத்தை ராமபிரான் பார்த்துட்டார். அதனால் நாடு செழிப்பாக இருந்தது. பசுக்களுடைய சௌக்கியத்தை இந்த கோபர்கள்லாம் ராமர்கிட்டேந்து கத்துண்டு இவாளும் பார்த்துண்டாலும் இவாளும் காத்தாளும். கோபர்கள் தங்களுடைய கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்த மாதிரி நம்ம ஹனுமனும் பிளான் பண்ணித்தான் ஒரு காரியத்தை பண்ணுவார். அதை முடிக்கிறவர்களும் கண்ணும் கருத்துமாக அந்த காரியத்தை முடிப்பர். எப்போ அப்படின்னா அசோகவனத்துக்கு போய் பிராட்டியை பார்க்கணும். அழகாக பிளான் பண்ணுறார். சமுத்திரத்தை எப்படி தாண்டுறது, இடைஞ்சல்கள் வந்ததுன்னா எப்படி சமாளிக்கிறது, யாருக்கும் தெரியாமல் பிராட்டியை பார்த்து தாயார்கிட்ட என்ன பாஷையில் பேசணும், தாயாருக்கு எப்படி நம்பிக்கை வரவழைக்கிற மாதிரி பேசணும், என்ன பாஷையில் பேசினார்னு ஒரு இடத்துல வியாக்கியானம் பண்ணுற போது வேலுக்குடி சுவாமின்னு சொன்னார். தமிழ் பாஷையில் தான் பேசினாராம். அவ்வளவு வசத்தி இந்த தமிழ் பாட்டு. இப்படி பிளான் பண்ணிட்டு கிளம்பி எல்லாத்தையும் கோபர்கள் மாதிரியே இவர் ஒருவரே, கோபர்கள் எப்படி எல்லாத்தையும் சமாளிக்கிறாளோ அந்த மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு இவர் ஒருவரே சமாளிக்கக்கூடிய சக்தி உடையவர் நம் ஹனுமான். கற்றுக்கறவை அப்படின்னா நிறைய பசுமாடுகள்னு சொன்னேன் இல்லையா ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் சொல்லுவாள் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார். என்ன அப்படின்னா கன்றுகளாக மாறிக்கொண்டிருக்கிற கறவைகள் அப்படின்னு சொல்லுவாளாம். அந்த கறவை மாடுகள்லாம் கண்ணுக்குட்டியாக மாறி போய்டுறதாம். ஏன் கறவை மாடுகள்லாம் கண்ணுக்குட்டியாக மாறி போயிடுது அப்படின்னா பகவான் கிருஷ்ணன் கோகுலத்தில் இருந்தான் இல்லையா, அவனுடைய ஸ்பரிசம் பட்டு பட்டு அதோட கொஞ்சி குலாவி தடவி கொடுத்து ஃப்ளூட்டெல்லாம் அதுக்கு வாசித்து எல்லாம் பண்ணுவானா. அதுகள்லாம் கறவைகளாக இருந்ததெல்லாம் கன்றுகளாக மாறி போயிடுத்து அப்படின்னு சொல்லுவார் அவர். இஷ்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட பிருந்தாவனத்தை கண்டேனே அப்படின்னு நம்ம ஆண்டாள் கூட நாச்சியார் திருமொழியில் பாடுறான். இப்படி அவனுடைய ஸ்பரிசம் பட்டு அவைகள்லாம் கன்று குட்டிகளாக மாறிடுத்து அப்படின்னு அவர் அர்த்தம் சொல்லுவார். அதே மாதிரியே கண்ணுடைய ஸ்பரிசம் பட்டு அவைகள்லாம் கன்றுகளாக மாறின மாதிரி வயசு குறைஞ்சி போயிடுது. கன்றுகளாக மாறித்துன்னா என்ன, அதுகளோட வயசெல்லாம் குறைஞ்சி போயிடுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரியே ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்து 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 யாருக்கு, தசரத சக்கரவர்த்திக்கு வயசு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுதான். அதனால் ராமர் வனவாசத்துக்கு கிளம்புற போது கையை கிட்ட சொல்லி அழற, உன் புள்ள பரதனுக்கே நான் முடி சூட்டிடுறேம்மா, ஆனால் என் ராமனை நீ காட்டுக்கு அனுப்பாத அப்படின்னு கெஞ்சறர் அழறர். ராமா ஏன் அப்படின்னா, ராமா வாடா குழந்தை அப்படின்னு அவன் நான் கூப்பிடுவேன். அவன் நடந்து வர அழகை பார்ப்பேன், அந்த முன் அழகை சேவிப்பேன். என்னுடைய 6 லட்சம் வயசு 6000 குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் என்னப்பா அப்படின்னு அவன் கேட்பான். ஒன்றும் இல்லைடா போ அப்படின்னு சொல்லுவேன். அவன் திரும்பி போவான், அந்த அழகை பார்ப்பேன். என்னோடய வயசு என்னாகும் அப்படின்னாக்க 6600 குறைஞ்சி போயிடும். இப்படி அவனை வா
போகு வா இன்னும் வந்தொரு கால் கண்டு போ இப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். வா போகு வா இன்னும் வந்தொரு கால் கண்டு போ அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி 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 அவனுடைய அழகை சேவிக்க சேவிக்க என்னுடைய வயசு 25 வயசாக மாறிடும் அப்படின்னு ஆழ்வார் இந்த இடத்துல சொல்கிறார். இந்த பாசுரத்தில் கோபர்கள் தானே தான் இந்த பால் கறக்கிற தொழிலை செய்கிறதுனால நல்ல பலசாலிகளாக இருப்பாளாம். எப்போவுமே நம்ம காரியங்களை நம்மளே பண்ணணும், அப்போ தான் நமக்கு உடலில் பலம் இருக்கும். இப்போல்லாம் நிறைய வேலைக்காரிகளெல்லாம் வச்சுக்கிட்டோம், நம்ம வெறுமே ஏதோ நின்றுட்டு ஏதோ பண்ணிட்டு வரமே வழிய நம்ம உடலில் பலமே இருக்காது. நல்ல பலசாலிகளாக இருக்கணும்னா நம்ம வேலைகளை நம்மளே செய்யணும். அந்த மாதிரி இந்த கோபர்கள்லாம் தானே தான் அத்தனை பசு மாடுகளையும் ஆள் வச்சுட்டு கறக்காமல் தானே பண்ணுறா இல்லையா, நல்ல பலசாலிகளாக இருப்பாளாம். இவர்களோட அடுத்த என்ன பெருமை அப்படிங்கிறத ஆண்டாள் அடுத்த வரியில் சொல்கிறார். செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் அப்படின்னு போட்டிருக்கா. செற்றார் அப்படின்னா யார் அப்படின்னாக்க விரோதிகள்னு அர்த்தம். விரோதிகள், இவாளுக்கு யார் விரோதிகள்னா இருக்காளே, பகவானுக்காக ஏதாவது இடைஞ்சல் பண்ணணும்னு வருவா இல்லையா, அதனால விரோதிகள். அவளை ஏதாவது யாராவது இடைஞ்சல் பண்ணணும்னு வந்தால் அதையும் இவர்கள் சமாளிக்கக்கூடிய திரள் உடையவர்களாம். பாலை கறந்துட்டே இருக்கிற போது ஏதாவது இடைஞ்சல் வந்தால் பால் கோழையை கீழே வச்சுட்டு இவாள் போய் சமாளிப்பா. அவ்வளவு திரள் உடையவர்கள், திறமை உள்ளவர்கள் இவர்கள். இதுக்கும் இவாளுக்கு யார் வாத்தியார் அப்படின்னா நம்ம ராமச்சந்திரமூர்த்தி தான் வாத்தியாரம். அவர் என்ன பண்ணார், ஒரு தடவை சுக்ரீவன் கிட்ட சொல்கிறார், உன்னோட அண்ணன் வாலியோட போய் நம்ம சண்டை போடலாம், நீ போய் அவனை கூப்பிடு அப்படின்னார். ராமர் கூட இருக்காருங்கிற தைரியத்தில் சுக்ரீவன் எப்படி செவியை துளைக்கிற மாதிரி வந்து கூப்பிட்டான்கிறார் கம்பன். எடுத்துரப்பி வந்து போர் எடுத்தியர் அடற்பணன் நடித்தலங்கள் கொட்டிவ மடித்தெடுத்து உறங்கு தோள் உறங்கு வாலி தின் தெவி துளைக்கினே அப்படிங்கிறார். அப்படியே செவியை துளைக்கிற மாதிரி வந்து அழைச்சானா சுக்ரீவன். ஏன்னா கூட ராமர் இருக்கார் அப்படின்னு தைரியத்தில். உள்ளே படுத்துட்டு இருக்கிற வாலியோட மனைவி சொன்னாலாம், தாரை உங்கள் தம்பி சுக்ரீவன் உங்களை சண்டைக்கு கூப்பிடுறான் அப்படின்னு. என்னது, சுக்ரீவன் என்னை சண்டைக்கு கூப்பிடுறானா, அவனுக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுத்தா அப்படின்னு கிளம்பினா, தோ போகிறேன் அப்படின்னு கிளம்பினா, உடனே ஐயோ அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்கோ, ஏன்னா அவன் பிரபு ராமரோட கூட இருக்கான், அதனால் உங்களுக்கு தான் ஆபத்து. அவன் எச்சரித்தா, உங்களுக்கு தான் ஆபத்து, ஒன்றும் பண்ணிடாதீங்கோ அவனை அப்படின்னு எச்சரிக்கை பண்ணினாளாம். இல்லை இல்லை நான் அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன், போய் அவனுடைய கொழுப்பு அடக்கிட்டு வரேன் அப்படின்னு நானா இவன். அவன் திரளை அழிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். அவனை கொலை பண்ண மாட்டேன், அவனுடைய திறமையை அழிச்சுட்டு வரேன் அப்படின்னா. இப்படி கோபர்களுடைய ஒரு திறமையை சொன்னான். மற்றொரு திறமை, என்ன திறமை இந்த கோபர்களுக்கு அப்படின்னா, சென்று செரு செய்யும் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. விரோதிகள் இருக்கிற இடத்துக்கு போய் இந்த கோபர்கள் சண்டை போடுவா. ஏன்னா விரோதிகள் அங்கே இருக்கான்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போய் சண்டை போடுவா. வலியே வா சண்டைக்கு போக மாட்டா, ஏற்கனவே ஏதோ பாடுபடுத்தியிருப்பா, அதனால அந்த இடத்துக்கு போய் சண்டை போடுவா. ஆனால் வந்த சண்டையையும் விடமாட்டா. அப்பேற்பட்ட திரள் உடையவர்கள் சென்று செரு செய்யும் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கா. இதே மாதிரியே சென்று செரு செய்தார் யார், ராமச்சந்திரமூர்த்தி. ராவணன் இருக்கிற இடத்துக்கு போய் அவனை அழிச்சார் அப்படின்னு கம்பர் சொல்கிறார். இலங்கை மன்னன் 5 பைந்தலை நிலத்துக கலங்க அன்று சென்று கொன்று வென்றி கொண்ட வீரனே அப்படிங்கிறார். இலங்கை மன்னன் 5 அப்படின்னா 10 தலை அப்படின்னு அர்த்தம். 10 தலையையும் என்ன பண்ணினா நிலத்தில் வீழ்த்தினான் அப்படிங்கிறார். கலங்க அன்று சென்று, அவன் இருக்கிற இடத்துக்கு போய் கொன்று வெற்றி கொண்டான் அப்படின்னு கம்பர் சொல்கிறார் இந்த இடத்துல. ராமாயணத்தில் இதே மாதிரி ராவணன் அழித்த மாதிரி மற்றொரு இடம் அங்கேயும் அழிச்சிருக்கார். மற்றொரு இடம் எப்போ அப்படின்னா, ராமலக்ஷ்மணர்கள் சீதை 3 பேரும் முதல்ல தண்டகாரண்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அப்போது
எதிர்ப்புற ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவம் ஒன்று வருது. நிழல் உருவமாக இருக்குது, ஒரு உரல் உருவமாக தெரியறது. அவ்வளவு கருப்பு, ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது வரது. ஏதோ மலை ஒன்று வரதே அப்படின்னு சொன்னாலாம் சீதா பிராட்டி. ராட்சஸெல்லாம் இப்படி தாம்மா இருப்பா அப்படின்னு சொன்னார் ராமர். சீதைக்கு தண்டகாரண்யத்தில் முதல் தரிசனமே யார் அப்படின்னா இந்த ராட்சசன் தானா. ஆகாசத்துக்கும் பூமிக்கும் நிற்கிறான், இந்த கண்ணங்கரேல்னு நின்றுட்டுருக்கானா இந்த ராட்சசன். விராதன்னு பேர். அவன் எதிர்ப்புற வரான். கையில் ஒரு இரும்பு சூலம் வச்சுட்டு இருந்தான். அந்த இரும்பு சூலத்தில் 3 ஈட்டி இருந்தது. நடு ஈட்டியில் மிருகங்கள் எல்லாத்தையும் கோத்திருக்கான் அடித்து. எத்தனை மிருகங்கள் சொல்கிறார், பாசுரமே இருக்குது, ராமாயண ஸ்லோகமே இருக்குது. 16 யானைகள், 32 சிங்கங்கள், 4 புலிகள், 2 காளமாடு, 10 மான்கள், இத்தனை மிருகங்களையும் அடித்து அதில் கோத்து அதுகள்லேருந்து அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட நின்றுட்டுருக்கானா. யார் நீங்கள் அப்படின்னு இவாளை பார்த்து அவன் கேட்குறான். கேட்டுட்டு சொல்கிறான், நீ உங்களை பார்த்தா ரிஷிகள் மாதிரி இருக்கே. ஏன்னா மான் தோல் மர உரி எல்லாம் உடுத்தின்னு இருக்கார் இல்லையா, அதனால உங்களை பார்த்தா ரிஷிகள் மாதிரி இருக்கே. நீங்கள் 2 பேரும் ஃப்ராடு ரிஷிகள் போல இருக்கு. ஒரு பெண்ணை 2 பேருமா அபகரிச்சுட்டு வந்திருக்கே. எனக்கு ரிஷி மாம்சம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் உசுரோடையே போக முடியாது. நீங்கள் உசுரோடு போகணும் அப்படின்னா இந்த பெண்ணை விட்டுட்டு எங்கிட்ட விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சீதா பிராட்டியை தூக்கிட்டுட்டான். தூக்கிட்டு ஓடுறான். அவனுக்கு சரியாக ஓட முடியல. உடனே ராமலக்ஷ்மணர் என்ன பண்ணான்னா ஒரு பானத்தை போட்டு முதல்ல அவன் ஓட்டத்தை நிறுத்தினான். நிறுத்தினோடனே அவன் சீத்தையை விட்டுட்டான். என்னடா இவா நம்மளை பானத்தை போட்டு நிறுத்திட்டாளே அப்படின்னு. உடனே இவன் 2 பேரையும் என்ன பண்ணா, தன்னுடைய தோளில் தூக்கிண்டு ஓடுறான் வேகமாக. ராமர் என்றைக்குமே ரொம்ப சகஜமாக எல்லாத்தையும் எடுத்துப்பார். லக்ஷ்மணன் கத்துறார், அண்ணா அண்ணா அண்ணான்னு. என்னடா அண்ணா இவனை வெட்டுங்க அண்ணா, நம்மளை தோளில் தூக்கிண்டு போகிறானே அப்படின்னு. இருடா நம்ம இதே வழியாக தான் போகணும், கொஞ்சம் தூரம் அந்த பஸ்ஸிலெல்லாம் ஃபுட்பாலில் நின்றுட்டு எல்லோரும் போவாளே அந்த மாதிரி நம்ம இந்த வழியாக தானே போகணும், நம்ம இந்த வழியாகவே போகலாம். இவன் தூக்கிண்டு எத்தனை தூரம் ஓடுறானோ ஓடட்டும் அப்படின்னாரான். அது சரி அண்ணா நம்ம போயிடலாம், அங்கே மன்னி அங்கே நிற்கிறாளே, நம்ம மன்னியை கூட்டிகிட்டு போகணுமே அப்படின்னா தானே சௌரியமாக இருக்கும் அப்படின்னானா. உடனே அவனுடைய இருப்பிடத்துக்கு போய் அவனை வெட்டி சாச்சார் ராமன். அந்த பிராதனை வெட்டின உடனே அவனுக்கு நல்ல சொரூபம் கிடச்சிடுத்தான். சொல்கிறான் அவன், நீர் கௌசல்ய பிள்ளை ராமர் தானே அப்படின்னு கேட்டானான். பக்கத்தில் இருக்கிற சீதையை பார்த்து வைதேகி இவள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் லக்ஷ்மணர் அப்படின்னு இத்தனையும் சொல்லி அவள் எல்லாரையும் சேவிச்சானான், வணங்கினானான். சொல்கிறான், தும்புரு ரிஷியோட சாபத்தினால எனக்கு இந்த ராட்சச சொரூபம் கிடச்சிடுத்து. காட்டுக்கு வந்து ராமர் வெட்டச்ச உனக்கு சாப விமோச்சனம் ஆயிடும்னு என்ன தும்புரு மகரிஷி சொல்லியிருந்தார். அதனால் இப்பிறவி கடலை நான் கடந்துட்டேன். ஒப்பற்ற உம்முடைய திருவடியால் எனக்கு நல்ல கதி கிடச்சுடுத்து அப்படின்னு அவரை வணங்கி அவரோட அந்த ரூபத்தோட எந்த ரூபம் அவனுக்கு தேவலோகத்தில் இருந்ததோ அந்த ரூபத்தோடையே அவன் தேவலோகம் போனான் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படி செற்றார்களை சென்று சரி செய்யும், அங்கே போய் அழிச்சார் ராமர் அப்படின்னு. இப்படி ராமனை போல குணம் உடையவர் யார் அப்படின்னா இந்த பொற்கொடியோட அப்பா கோபன். விரோதிகள் இருக்கிற இடத்துக்கு போய் அவளை அழிச்சாலும் குற்றம் ஒன்றுமே ஒட்டவே ஒட்டாது. அதனால குற்றம் ஒன்றில்லாத கோவலர் அப்படிங்கிறார். இப்படி போய் அந்த இடத்துல போய் அழிச்சிருக்காளே, இவாளுக்கு ஏதாவது குற்றம் வருமோ அப்படின்னா குற்றமே வராதான். அதே மாதிரி தான் ராமபிரானும் பக்தர்களுடைய குற்றத்தை பார்க்கவே மாட்டான். ஒரு நாளைக்கு சீதா பிராட்டி சொல்கிறா, உங்கள் பக்தன் விபீஷணன் இருக்கானே, நான் லங்கையில் சிறையில் இருந்தபோது இவ வந்தப்புறம்தான் லங்கையில் துர்நிமித்தங்கள்லாம் ஏற்படுறது, இவளை கொண்டு போய் விட்டுடுங்கோ அப்படின்னு சொன்னான். ராவணன்கிட்ட இது மாதிரி சொன்னான். உங்கள்கிட்ட வந்து இவன் சொன்னான் ஏன்னா யார் தெரியுமா, மகாலட்சுமி. லக்ஷ்மி வரணும் தான் எல்லாரும் ஆசைப்படுவா. ஆனால் இவன் இப்படி சொல்கிறானே ராவணன்கிட்ட, இவள் வந்ததுனால தான் துர்நிமித்தம் வருதுன்னு சொல்லிட்டானே,
அப்படின்னு உங்களுடைய பக்தனாச்சே அவன். அதனால் அவள் சொன்னாலாம் எடுத்து. எப்போ? அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம்லாம் ஆகி அப்புறம் ஒரு நாளைக்கு சொல்கிறான். அப்போது ராமர் சொல்கிறாராம், அப்படி சொன்னாலாவது உன்னை எங்கிட்ட ராவணன் கொண்டு வந்து சேர்த்துடுவான்கிற நல்ல எண்ணத்தில் தான் என் பக்தன் அப்படி சொல்லியிருக்கான். என் பக்தன் ஒருபோதும் தப்பாகவே பேச மாட்டான் அப்படின்னு சொல்கிறார் ராமர். அப்படியே இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஆழ்வார்கள் எடுக்கிறார். என்ன சொல்கிறார்? தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதவுரைக்கு மேல். தன்னடியார் திறத்தகத்து அடியார்கள் பற்றி தாமரையாளாகிலும், அதாவது பிராட்டினுடைய மனைவி அவள் சொன்னாலும், பிராட்டி சொன்னாலும் சிதவுரைக்கு மேல் அப்படின்னா தப்பாக சொன்னால் கூட என்னடியார் அது செய்யார், செய்தாரில் நன்று செய்தார் என்பர் போலும் அப்படின்னு பெரியாழ்வாருடைய பாசுரம். அதனால் தன்னுடைய அடியவர்களை காக்கிறதுல ராமச்சந்திரமூர்த்தியும் காப்பாற்றுவார். எந்த குற்றமும் வராது. இந்த கோபர்கள் மாதிரி எந்த குற்றமும் சென்று சரி செய்தாலும் குற்றம் ஒன்று அல்லாத கோவலர் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை இப்படி வியாக்கியானம் பண்ணுவார். ராமருக்கும் எந்த குற்றமும் ஒட்டாது, தன்னுடைய பக்தர்களை காக்கக்கூடியவர் அப்படிங்கிறார். இந்த பாசுர பெண்மணியோட கோபனுடைய எல்லா பெருமையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவளை அழைக்கிறா. எப்படி அழைக்கிறா? கோவலர்த்தம் பொற்கொடியே அப்படின்னு அழைச்சா. பொற்கொடி அப்படின்னா ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் அப்படின்னு சீதா மாதாவை குறிக்கக்கூடிய சொல் அது. கனகவல்லி, ஹேமலதா, ஹேமாப்ஜவல்லி அப்படின்னு தான் அந்த பொற்கொடியான சீதையே அழைப்பாளாம் எல்லாரும். நீலதோயத மத்தியஸ்தே வித்யுல்லேபே பபாஸ்வரகன்னு உபனிஷத் கூட சொல்கிறது. எம்பெருமான் ராமன் நீலமேக ஷாமளனாக இருப்பான். இந்த பொற்கொடியான சீதா பிராட்டியோ அந்த மேகத்தின் நடுப்புற தோன்றும் மின்னல் மாதிரி இருப்பா அப்படின்னு. சுவாமி வேதாந்த தேசிகனும் நீல மேகத்தை அணைந்த நிலைமீன் போலே அப்படின்னு அவரும் எடுக்கிறார் பிராட்டியை சொல்கிற போது. இந்த இடத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் நம்ம ஆண்டாள் நாச்சியாரியும் பொற்கொடி அப்படின்னு தான் சொல்கிறார். கண்ணனை சுற்றி படரும் சொற்கொடி இவள் பொற்கொடி அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் கோதாஸ்துதியில் முதல் பாசுரம். என்ன பாசுரம்? ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணம் பிரபத்யே அப்படின்னு அவர் பொற்கொடி அப்படிங்கிறார் நம்ம ஆண்டாள் நாச்சியார் சுவாமி வேதாந்த தேசிகன். ஜனக மகாராஜாவும் விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்கிற போது இவளை பொற்கொடி அப்படின்னு தான் சொல்கிறாராம். ஜனகானாம் குலே கீர்த்திம் ஆகர்ஷ்யதி சுதா சீதா பர்த்தாரம் ஆசாத்திய ராமம் தசரதாத்மஜம். என்னோட பெண் சீதை யக்ஞ பூமியில் பிறந்தவள். இவள் தசரத சக்கரவர்த்தியான ஸ்ரீராமனை திருக்கல்யாணம் அவருடைய புத்திரனான ராமனை திருக்கல்யாணம் பண்ணிட்டு ஜனககுல வம்சத்தோட கீர்த்தியை ஸ்தாபிக்க போகிறா அப்படின்னு இதை எடுத்து உதாகரிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அதாவது இதுக்கும் அதுக்கும் சாமியம் அப்படின்னு அவர் காமிக்கிறார். அந்த சீதையைப் போல குணங்களை கொண்டவள் தான் இந்த கோவலர்த்தம் பொற்கொடி, இந்த வீட்டு பெண்மணி. அவ்வளவு ஒசத்தி இந்த பெண்மணி. அதனால் இந்த பெண்மணியை கோவலர்த்தம் பொற்கொடியே அப்படின்னு அழைச்சார்கள். அதுக்கப்புறம் அந்த பொற்கொடியோட அங்க லாவண்யம் எப்படி இருக்குது, கூந்தல் அழகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாராட்டி பேசுகிறா நம்ம ஆண்டாள். புற்றரவு அல்குல் அப்படின்னு இவளுடைய இடைப்பிரதேசத்தை சொல்கிறார். அரவு அப்படின்னா பாம்பு, அல்குல் அப்படின்னா இடைப்பிரதேசம். அது அப்படியே சின்னதாக இருக்கும். அப்படி நம்ம விரல் அப்படி நீட்டினோம்னா எவ்வளவு இருக்கோ அவ்வளோதான் அல்குல் இருக்கணும். அந்த அல்குல் அந்த அளவுக்கு யாருக்குமே இப்போல்லாம் கிடையாது. அந்த இடைப்பிரதேசம் அப்படி இருக்கணுமா? பாம்பு புத்துக்குள்ளே நுழையிற போது தன்னோட உடம்பை சுருக்கிண்டு போகும் இல்லையா, அது மாதிரி இடைப்பிரதேசம் உடையவள் இந்த பெண்மணி. பளபளப்பாக மென்மையோடு இருக்கான் இவளுடைய அல்குல் அப்படின்னு இங்கே சொல்கிறா. அந்த அல்குலை பற்றி நம்ம எப்பேற்பட்டவள் நம் சீதா பிராட்டி, அவளுடைய அல்குல்ல கம்பர் சொல்கிறார். 2 இடத்துல எடுக்கிறார். பொய்யோ என்னும் இடையாள், இடை இருக்கா இல்லையானே தெரியலையா, பொய்யோ என்னும் இடையாள்னு ஒரு இடத்துல எடுக்கிறார்.
இன்னொரு இடத்துல நுண்மருங்கு அப்படின்னா இடைப்பிரதேசம். அப்பேற்பட்டவள் சீதா பிராட்டின்னு அவர் எடுக்கிறார். பாம்புக்கு மற்றொரு குணம் உண்டு. என்ன அப்படின்னாக்க பதிவிரதா தர்மம். பெண் பாம்பு தன்னுடைய ஆண் பாம்போட தான் சேர்ந்து வாழும். வேறு ஏதாவது ஒரு பாம்பு வந்தால் கொத்தி வெளியில் தள்ளிடும். அது பதிவிரதா தர்மம் பாம்புக்கு. அந்த மாதிரி அல்குல் போல இடையுடைய இந்த பெண்ணும் பகவான் ராமனை தவிர வேறு எந்த தெய்வத்தையுமே நினச்சி பார்க்க மாட்டா. அப்பேற்பட்ட கற்புக்கரசி இவள் அப்படின்னு சொல்லப்படுறது. சீதா தேவியும் கற்புக்கரசின்னு யார் சொல்கிறா அப்படின்னாக்க ராட்சசதரான மாரீசன் சொல்கிறானா, ராவணன் கிட்ட சொல்கிறானா, இத்தஸ்யேவகுதா சஸ்ய சிகா சீதா சுமத்தியமா. தீபத்தோட ஜுவாலை மாதிரி ஜொலிக்கக்கூடியவள் சீதா பிராட்டி, அந்த கற்புக்கரசிக்கிட்ட உன்னால் நெருங்கவே முடியாது அப்படின்னு அவன் எச்சரித்தான். மாயமானா போன்னு சொல்கிற போது அவனுக்கு எல்லாமே தெரியறது. அவனுக்கு காமிச்சிருக்கார் இவர் தன்னுடைய ரூபத்தை. அடுத்ததாக இந்த பெண்ணை புனமையிலே போதாராய் அப்படின்னு அழைச்சார்கள். புனமையில் அப்படின்னா வயக்காட்டில் தான் இந்த புனமையில் இருக்கும். வானத்தில் கார்மேகங்களை பார்த்த உடனே அழகாக தோகை விரித்து ஆடும். அந்த மாதிரி இது தோகை விரித்து ஆடுற மாதிரி விரிந்த அழகிய கூந்தலை உடையவள் இந்த பெண்ணாம். அழகிய கூந்தலை உடையவளே அப்படின்னு அழைக்கிறார்கள். இந்த மயில் என்ன பண்ணுனாக்க கார்மேக வண்ணன், அந்த கார்மேகத்தை பார்த்த உடனே தோகையை விரித்து ஆடும். அது மாதிரி நீயும் அப்பேற்பட்ட பெண்ணே, அதனால நீ என்ன பண்ணணும், எழுந்து நாங்கள் யாரை பாடப்போகிறோம், முகில்வண்ணனுடைய பேரை பாடப்போகிறோம், நீ எழுந்து வர வேண்டாமா. முகில்வண்ணனை பாடப்போகிறோன்னு சொல்லலை, முகில்வண்ணனுடைய பேரை பாடப்போகிறோம் அப்படின்னு சொன்னான். அந்த பெயரை பாடப்போகிறோம், உங்கள் வீட்டு முற்றத்தில் தான் நாங்கள்லாம் நிற்கிறோம், நீ எழுந்து வர வேண்டாமா அப்படின்னு சொன்னான். இந்த புனமயில் அப்படின்னா பல வர்ணங்களோட காட்சி கொடுக்குமா இந்த புனமயில். அந்த மாதிரி பல வர்ணங்களில் விதவிதமான ஆபரணங்களே இந்த பெண் அணிஞ்சின்றிருக்கா அப்படின்னும், அதனால்தான் இவளுக்கு செல்வ பெண்டாட்டி, செல்வ பெண், செல்வம் உடையவள் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுவார். இரண்டாவது அர்த்தம் இதுக்கு, இந்த புனமயிலுக்கு. சீதா பிராட்டியும் மிதிலையில் இளவரசியாக இருக்கிற போதும், அயோத்தியில் ராணியாக இருந்த போதும் விதவிதமான ஆபரணங்கள் தான் போட்டுன்னு இருந்தா. ஆனால் சீதைக்கு இந்த எல்லா ஆபரணத்தை காட்டிலும் வனவாசத்தில் அத்திரி மகரிஷியோட தர்ம பத்தினி அனுசுயா தேவி கொடுத்த ஆபரணங்களும் வஸ்திரங்களும் தான் ரொம்ப பிடிச்சிருந்து தான் அவளுக்கு. சொல்கிறா, இதம் திவ்யம் வரம் மால்யம் வஸ்திரம் ஆபரணானி ச அங்கராகம் ச வைதேகி மகார்கம் ச அனுலேபனம். குழந்தை சீத்தை இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டா, பக்கத்தில் அன்போடு கூப்பிட்டு நிறைய புஷ்ப மாலையை எடுத்து, புஷ்பங்களை எடுத்து அவள் தலையில் சூட்டினாலும். சூட்டி விட்டுட்டு இந்த புஷ்பம் எப்பவுமே வாடவே வாடாது அப்படின்னு சொன்னாள். அதே புஷ்பத்தோடு தான், இவள் கொடுத்த வஸ்திரத்தோடு தான் அசோகவனத்தில் அந்த 10 மாதமும் சீதை சிறையிருந்தா அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த வஸ்திரம் அதே மாதிரி வஸ்திரத்தை கொடுத்தா, இந்த வஸ்திரத்தை உடுத்திக்கோமா, இந்த வஸ்திரம் எப்பவும் புதுசு போலவே இருக்கும், உடுத்திக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வாசனை உள்ள சந்தனம், உயர்ந்த ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் அணிஞ்சிக்கோ அப்படின்னு சொன்னால், அவளை அணிய சொல்லிவிட்டு அழகு பார்த்தாளாம். ஒரு தாய் எப்படி தன்னுடைய பெண் எப்படி அழகாக இருக்கான்னு பார்ப்பா இல்லையா, அந்த மாதிரி பார்த்தாளாம் அவள். உன்னோட பொன்னான மேனியில் இவைகள்லாம் ஜொலிக்கிறதுமா, இந்த ஜொலிப்பு மங்கவே மங்காது, அப்படியே இருக்கும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினான்னு, அத ரூபம் அசங்கிலிஷ்டம் நித்தியமேவ பவிஷ்யதி, நித்தியமாக இந்த ரூபம் அப்படியே இருக்குமான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினான். வால்மீகி ஸ்லோகம் எடுக்கிறார். அடுத்ததாக ஆண்டாள் சொல்கிற, சுற்றத்து தொழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட. பெருமாள் பத்தியுலாத்துற இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னாக்க முற்றம் அப்படின்னு பேர். அக்கம் பக்கத்தில் உள்ள தோழிகள்லாம் எல்லாரும் நாங்கள்லாம் வந்துட்டோமா, அந்த உன்னுடைய முற்றத்துக்கு வந்துட்டோம். அந்த முற்றத்தில் ராமம் பஜே ஷாமளம் அப்படின்னு நாங்கள்லாம் முகில்வண்ணனுடைய பேரை பாடுறோம்.
ஆடும் மயில் மாதிரி நீ எங்களோட கலந்துக்க வேண்டாமா? இப்படி கலந்துக்காம சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி அப்படின்னு அழைக்கிறார்கள். நீ இப்படி பேசாமல் படுத்துட்டுருக்கியே, திரும்பி கூட பார்க்காம படுத்துட்டுருக்கியே அப்படின்னு இவளை செல்வப் பெண்டாட்டி அழிக்கிறார். ஏன் செல்வப் பெண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாள்னா, செல்வம் நிறைய உண்டாம். என்ன செல்வம்? ஆனிரை செல்வம், அதாவது பசுமாட்டோட செல்வம் உடையவர் அந்த கோபர்னு சொன்னோம் இல்லையா? அதனால் அந்த வீட்டு பெண்மணி இவள், நிறைய பசு செல்வம் உடையவள். அதனால் இவளுக்கும் செல்வம் உண்டு. பகவானுக்கு ரொம்பவும் பிரியமானவள். அதனால் செல்வப் பெண்டாட்டி. செல்வப் பெண்டாட்டினா செல்வப் பெண் அப்படின்னு அர்த்தம். அப்படி அழைக்கிறார்கள். சக்கரவர்த்தி திருமகனுக்கு அடங்கிய பெண் யார் அப்படின்னா சீதா பிராட்டி. நிறைய ஐஸ்வர்யத்தையும் உடையவள். அதனால் சீத்தையும் நம்ம என்ன சொல்லலாம்னா செல்வப் பெண்டாட்டி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் அந்யோன்ய தம்பதிகள், ராமரும் சீதா பிராட்டியும். ரெண்டு பேரோட நினைவும் எப்படி இருக்குமா? ஒன்றாவே இருக்குமா. அந்த திவ்ய தம்பதிகளுடைய நினைவு பார்த்தா ஒரே மாதிரி ஒருமித்த கருத்து உடையவர்களாக இருப்பாளாம். எப்போ அப்படின்னா வனவாசத்தில் கோதாவரி நதி தீரத்தில் ரெண்டு பேரும் நடந்து போயின்னு இருக்கா. ராமர் எதையோ பார்த்துட்டு சிரிச்சார். கொஞ்ச தூரம் போனதும் சீதாதேவியும் எதையோ பார்த்துட்டு சிரிச்சா. சீதே, ஏம்மா சிரிக்கிற அப்படின்னு கேட்டார் ராமர். கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள் சிரிச்சேளே, ஏன் சிரிச்சேன்னு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டா. இல்லை சீதே, நீ தான் முதல்ல சொல்லணும், சொல்லு அப்படின்னு சொன்னார். உடனே சொல்கிறா, அங்கே பாருங்கோ, அந்த யானை கூட்டம் கூட்டமாக வரதில்லை, அதில் முதல்ல வர ஒரு யானை வால்மீகியை திட்டுறதான். ஏன் வால்மீகியை திட்டுறது அப்படின்னா, சிம்ஹா கஜாஷ் சைவ சார்தூலம் சா மாஸ்ததா அப்படின்னு ராமருடைய நடையை கொண்டு போய் கஜேந்திரன் நடக்கிறது போல் ராமன் நடக்கிறான்னு என்னோட ஒப்பிட்டிருக்காரே இந்த வால்மீகி அப்படின்னு வால்மீகியை திட்டுறதான். ராமரை போல் என்னால் நடக்க முடியுமா? அவரோட நடை அழகும் என் நடையும் ஒன்றாகுமா அப்படின்னு சொல்லி வால்மீகியை திட்டுறது அப்படின்னு ஒன்று. அப்போ ராமனுக்கு நிகர் ராமனேன்னு வெட்கி தலை குனிஞ்சுண்டு அந்த போகிறது. அதனால அதை பார்த்து நான் சிரித்தேன் அப்படின்னு சொன்னாரா ராமர். அப்படின்னு சொன்னாலாம் சீதா பிராட்டி. உடனே சீதா பிராட்டி, நானும் அதுக்கு தான் சிரித்தேன் அப்படின்னு ராமர் சொன்னார். உடனே நானும் அதுக்கு தான் சிரித்தேன் அப்படின்னு. நீங்கள் எதுக்கு சிரிச்சேன்னு சொல்லுங்கோ அப்படின்ன உடனே அந்த தடாகத்தை பரிசித்தே ஒரு ஹம்ச பக்ஷி அழகாக நீந்தி வரது இல்லையா? எல்லாரும் என்னை வர்ணிக்கிற போது பதாச்சலந்திம் கலஹம்ச காமினீம் அப்படின்னு சீத்தையுடைய நடைய ஹம்சபக்ஷியோட நடையோடு தான் எல்லாரும் ஒப்பிடுவா. நடை அழகில் சீதைக்கு நிகர் சீதை தான். அந்த நடை அழகை என்னோட கொண்டு போய் ஒப்பிடுறாளேன்னு ஹம்சபக்ஷி வெக்கி தலை குனிஞ்சுண்டு போகிறது. அதை பார்த்து தான் நான் சிரித்தேன் அப்படின்னாரா ராமர். ராமரும் சீத்தையும் தனித்தனியாக தான் சிரித்தா. அவர் எதையோ பார்த்துட்டு சிரித்தார், இவள் எதையோ பார்த்துட்டு சிரித்தா. ஆனால் சிரித்த காரணம் என்ன? நடைய குறித்து தான் ரெண்டு பேரும் சிரித்தா. அப்படி கணவன் மனைவியோட நினைவு ஒன்றாவே இருக்கும், ஒரே சிந்தனையிலேயே இருக்கும். இதனால் தான் சீதா பிராட்டியை செல்வப் பெண்டாட்டி அப்படின்னு அழைக்கிறார்கள். ராமனோட கருத்தொருமித்த செல்வப்பெண் இந்த சீதை அப்படின்னு. சிற்றாதே பேசாதே எற்றுக்கு உறங்கும் பொருள் அப்படின்னு முடிக்கிறா நம்ம ஆண்டாள் இந்த பாசுரம். கை கால் புத்தி எல்லாம் சுவாதீனமாக இருக்கிற போது நம்ம பெருமாளை ஆராதிக்கணும். இப்படி அசையாமையும் பேசாமையும் படுத்துட்டுருக்கியே, பதில் சொல்லுமா அப்படின்னு இந்த பெண்ணை அழைக்க, உடனே இந்த பெண்ணும் இவர்களோட வந்து கலந்து விட்டா அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறார் ஆண்டாள். திருவடிகளே சரணம்.